ஓம் சத்குரு மகாராஜ் கி ஜெய். அப்ரஷ்யாமः பிங்கஜட்டாபத்தகலாபः ராம்சுருதண்டி கிருஷ்ணமிருகத்வக் பரிதானः சாக்ஷால்லோகான் பாவயமானः கவிமுக்ஷः பாராசர்யः பர்வஸ்வரூபம் விவ்ருணோது. நமः ஸ்ருதிசிரः பக்ஷ ஷண்டமார்த்தண்டமூர்த்தயே பாதராயண சம்ஞாய முனயே சர்வவேஷ்மனி. பிரம்மசூத்ரகிருதே தஸ்மை வேதவ்யாசாய வேதசே ஞானசக்தியவதாராய நமோ பகவதோ ஹரேः. சத்குரு மகாராஜ் கி ஜெய். நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகீந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்மபாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தந்தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மத்குருனே சந்ததமானதோஸ்மி. சதாசிவசமாரம்பாம் பகவத்பாதமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். சேதி தேசம் அப்படிங்கிற ஒரு ராஜ்யம், அதுக்கு ராஜா உபரிச்சர நாம தார்மிகா சத்யசங்கரா என்று. உபரிச்சர வசு அப்படிங்கிற ராஜா அந்த நாட்டை ஆண்டு வந்தார். அவருக்கு கிரிகா அப்படிங்கிற ஒரு மனைவி. இந்த ராஜாக்கு சாட்சாத்து தேவராஜனான இந்திரன் ஒரு விமானத்தை தரார். அது பூமியிலேயே இறங்காது, மேலேயே பறக்கக்கூடிய விமானம், பூமியிலேயே படாதான். ந பூமௌ உபரிஸ்தஹா அசௌ தேன உபரிச்சரோ வசுஹு என்று. அதனாலேயே அவனுக்கு உபரிச்சர வசு அப்படிங்கிற பேர். அவருக்கு 5 புத்திரர்கள் உண்டு. அந்தந்த குழந்தையில ஒரு ராஜ்யத்தில் ஸ்தாபனம் பண்றார். ஒரு பொழுது இந்த உபரிச்சர வசு அப்படிங்கிற ராஜாவுடைய அப்பா அவரை கூப்பிட்டு மான வேட்டையாட வேண்டி அவரை அனுப்புறார் காட்டுக்கு. பித்ருவாக்கியம் குருமத்வா கர்த்தவ்யம் இது நிச்சிதம் என்று அந்த ராஜா மான வேட்டையாடுறதுக்காக வேண்டி காட்டுக்கு போறார் என்று. அப்பொழுது அவளுடைய அந்த மனைவியானவள் ரித்துவாக இருக்கா. ரித்துகாலமனுப்பிராப்தா ஸ்நாதா பும்சவனே சுச்சிஹி என்று அவளோட ஆத்துக்காரியை ஸ்மரிச்சுட்டே போறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சாட்சாத்து ஸ்ரீரிவ ரூபிணியும் என்று அதீவ ரூப சம்பன்னாம் சாட்சாத்து ஸ்ரீயமிவா பராம் என்று மகாலட்சுமி போல இருப்பாளாம். அவளை நினைச்ச மாத்திரத்திலேயே இந்த ராஜாவினுடைய வீரியமானது வெளிப்படுறது. பட்டபத்ரே து தத்ராஜா ஸ்கன்ன மாத்திரம் சமாக்ஷிபத் இதம் விருதா பரிஸ்கன்னம் ரேதோபை ந பவேத் கதம் என்று. அந்த காலத்தில் அது ரொம்ப உயர்வாக
வச்சுட்டு இருந்திருக்கா அப்படிங்கிறது தெரியறது. அதனால் இப்படி வேஸ்ட் ஆகிடுத்தே நினச்ச ராஜா அந்த ஸ்கன்னமானதான அந்த வீரியத்தை வடபத்ரே என்று ஒரு ஆழம் இலையில் அதில் பத்திரப்படுத்தி வச்சிருக்கார். அதை ஒரு கழுகு வருது. இந்த கழுகிட்ட சம்பாஷணம் பண்ணுறாராம் இந்த ராஜா உபரிச்சர வசு அப்படிங்கிறவர். இதிலிருந்து ராமாயணத்தில் எப்படி ஜடாயுசு தசரதனுக்கு நானும் தசரதனும் ஃப்ரெண்டு சொல்கிறார் இல்லையா, அது மாதிரி அந்த காலத்து ராஜா இந்த மாதிரி பட்சிகள்கிட்ட பேசுகிற வித்தியெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்கிறது தெரியறது. அப்போது அந்த கழுகை கூப்பிட்டு சொல்கிறார், பார்ஷ்வஸ்தம் சேனமாபாஷ்ய ராஜோவாச்ச த்விஜம் பிரதி. இங்கே த்விஜன்னா கழுகு அப்படின்னு அர்த்தம். கிருஹானேதம் மகாபாக கச்ச சீக்ரம் கிருஹம் மம மத்பிரியார்த்தம் இதம் சௌமிய கிரஹீத்வா த்வம் கிருஹன்னய கிரிகாயை பிரயச்சாஷு தஸ்யாஸ்த்வார்த்தவம் அத்யவை என்று இது என்னோடு தர்மபத்னியான கிரிகாவினிடத்தில் இதை சேர்க்க வேண்டியது என்று பிரார்த்திக்கிறார். உடனே அந்த கழுகு கிளம்புறது. கிளம்பினா இன்னொரு கழுகு அதோட சண்டை போட்டுட்டு வருது. அப்போது அந்த பட்சிகளுடைய சண்டையினால் இந்த ஆழம் இலையில் பத்திரப்படுத்தி வச்சுருக்கார் இல்லையா, அந்த ஆழம் இலை யமுனா தீரத்தில் விழுந்துடுறது. இதே சமயம் ஒரு பிராமணர் அங்கே சந்தியாவந்தனம் பண்ணின்னு இருக்கார். அப்பொழுது அங்கே ஒரு அப்சரசு தோன்றா. அந்த அப்சரசு அத்ரிகா அப்படின்னு அவளுக்கு பேர். அவ ஒரு கெட்ட எண்ணத்தினால அவரோட காலை போய் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கிறவரோட காலை போய் பிடிக்க அந்த பிராமணர் சாபம் விட்டார், நீ மத்சியமாக போக கடவுது அப்படி என்று சாப விமோச்சனம் தந்தார். உனக்கு 2 குழந்தை பிறக்கும், 2 குழந்தைகள் பிறந்த உடனே உனக்கு சாப விமோச்சனம் ஏற்படும் என்று ராஜா அந்த அந்தனர் அவளுக்கு சாப விமோச்சனத்தையும் அருளறார். அப்போது இந்த மத்சியமாக இருக்கக்கூடியதான இந்த அத்ரிகா அப்படிங்கிற இந்த அப்சரஸ்திரீ இந்த பக்ஷிராஜனான அந்த சேனன் எடுத்துன்னு போன்றதான அந்த ஆலமேலையில் இருக்கக்கூடியதான இந்த உபரிச்சர வசு என்கின்ற ராஜாவினுடைய அந்த வீரியத்தை பாதுகாக்காக வச்சுருக்கிறதான அந்த இலையே இது போய் கொத்துறது. மீன் கொத்த அதில் உண்டதான அந்த வீரியத்தை இந்த மத்சியம் பிராசனம் பண்ணுறது. அதனால 2 குழந்தைகளை தரிக்கிறது கர்ப்பத்தில். இந்த குழந்தைகள் பிறந்தோடனே அவளுக்கு சாப விமோச்சனம் இல்லையா. அப்போது மீனவர்கள் இந்த மீனை போய் பிடிக்கிறார்கள். அப்போது இது கர்ப்பவதியாக இருக்கணும், அதை வயத்தை கிழிக்கும் பொழுது இந்த 2 குழந்தை ஆச்சரியமான மனுஷ பிரஜை, ஒரு பொண்ணும் ஒரு பிள்ளையும் அதிலிருந்து தான். அதை ஆச்சரியத்தோடு அந்த மீனவர்கள் எடுத்துட்டு போய் அவளோட ராஜாட்ட காமிக்கிறார். அந்த ராஜா ஆச்சரியப்பட்டு அந்த குழந்தைய புத்திரனை மத்ஸ்யோ நாம ராஜாசௌ தார்மிகா சத்யசங்கரா வசுபுத்திரா மகாதேஜா பித்ரா துல்லிய பராக்கிரமஹா என்று அந்த ராஜ சிசு அதோட தேஜஸ் பிரபாவத்திலே தெரியறது.
அந்த சிசுவுடைய தேஜஸ்லேயே தெரியறது அதோட பிரபாவம். உடனே அந்த புத்திர சிசுவை ராஜாவே வச்சுட்டு இந்த ஸ்திரீ சிசுவான மத்ஸ்யகந்தி மத்ஸ்யோதரி அப்படின்னு அந்த பெண் குழந்தைக்கு பேர் வச்சு திருப்பி அந்த மீனவர்கள் சமூகத்திலேயே ஒப்படைக்கிறார். திருப்பி அத்ரிகா அவளுடைய அப்சரச ரூபத்தை எடுத்துட்டு திருப்பி தேவலோகத்தை அடைகிறா என்று. ஏகதா தீர்த்த யாத்ராயாம் வ்ரஜன் பாராசரோ முனிஹி ஆஜகாம மகாதேஜாஹ காலிந்த்யாஸ்தடமுத்தமம். ஒரு பொழுது தீர்த்த யாத்திரையாக வந்த பராசர முனிவர் இந்த காளிந்தி தடத்தை வந்து அடைகிறார். அங்க உள்ள நிஷாதமாக தர்மாத்மா குருவந்தம் போஜனம் ததா, அங்க உள்ள நிஷாதர்களை கூப்பிட்டு எனக்கு ஆதித்யம் பண்ணி வைக்கணும் என்று கேட்டுக்கிறார். அந்த காலத்தில் பழங்கள் தானே எல்லாரும் சாப்பிட்டு இருந்தா, பழங்கிழங்குங்கிறதுனால பரான்ன தோஷங்கள்லாம் கிடையாது. அதனால அந்த நிஷாதராஜன் பராசரருக்கு ஆதித்யம் பண்ணி வைக்கிறான். என்ன இந்த யாமுனையை கடந்த அந்த யமுனா தீரத்தை கடந்த அந்த அண்டை விட்டுடு என்று பிரார்த்தனை பண்றார். உடனே ஆக்ஞை பண்றான் நிஷாதராஜன். அவளோடு அந்த மீனவராஜன் அவன் அந்த குலத்துல தானே இருக்கா இந்த மத்ஸ்யகந்தி. உடனே அவளை கூப்பிட்டு சொல்றார், தாசஸ்ருத்வா முனேர் பாக்கியம் குர்வானோ போஜனம் தட்டே உவாச்சதாம் சுதாம் பாலாம் மத்ஸ்யகந்தாம் மனோரமாம் உடுபேன முனிம்பாலே பரம்பாரம் நயஸ்வஹ கந்து காமோஸ்தி தர்மாத்மா தாபசோயம் சுச்சிஸ்மிதே என்று இவரை அந்த யமுனா தீரத்தை கடந்து அந்த அண்டை விட்டுடுன்னு அவர் சொல்ல, மத்ஸ்யகந்தி ஒரு உடுப்பத்தை ஒரு ஓடத்தை சஜ்ஜம் பண்ணிண்டு அவளே ஓட்டின்னு போறா. பராசர முனியை அழிச்சுண்டு விரஜன்னே சூரிய சுதாத்தோயே பாவித்வா தெய்வயோகதः காமார்த்தஸ்து முனிர்ஜாதः திருஷ்ட்வா தாம் சாருலோச்சனாம். சாட்சாத் பராசரர் பகவத் கலா அவதாரம். இவாள்லாம் எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் ஏழ்வடிகால் தொடங்கி வந்து வழி வழியால் செய்கின்றோம் திருவோணத் திருவிழாவில் அந்தியம்போதி அறிவுள்வாகி அரியை அழித்தவனை வந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே என்று எந்தை தந்தை என்று அவ வம்சத்தை பின்னோக்கி போனா அங்கே நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத் புத்திர பராசரஞ்ச என்று 2-3 தலைமுறை பராசரருக்கு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி பகவான் இருக்கார். அப்படின்னா அப்போ எப்பேற்பட்டதான பரம்பரை. பராசரர் விஷ்ணு புராணாதி புராணங்கள்ல வியாசருக்கு முன்னாடியே ஏற்றியவர். அப்படி விஷ்ணு தேஜஸ் அவர்கிட்ட உண்டு. எப்படி சனகாதிகள்லாம் சிருஷ்டி பண்ண சொன்னப்போ, பிரம்மா சிருஷ்டி பண்ண சொன்னப்போ முடியாதுன்னு கிளம்பினாலோ, அந்த மாதிரி ஒரு ரிஷிங்கிறத பிரம்மச்சரியத்தை ஜென்ம பிரம்மச்சரியத்தை அனுஷ்டானம் பண்றவா இவாள்லாம் நைஷ்டிக பிரம்மச்சரி. அப்படியான பராசரர் ஞானினாமபி மோகினி என்று இந்த மத்ஸ்யகந்தியை பார்த்த உடனே அவருக்கு ஏதோ ஒரு பரவச நிலையை அடைகிறார்.
दक्षिणेन करेणीनाम् अस्पृशद् दक्षिणे करे तमुवाच सीतापाङ्गी स्मितपूर्वमिदं वचः. உடனே அவர் பாணிங்கிருஹீஸ்வ பாணினா என்று அவருடைய தட்சிண வலது கையை எடுத்து அவளோட வலது கையை பிடிக்கிறார். ஆனால் இந்த மத்ஸ்யகந்தி இப்போ இங்கே இந்த குளத்தில் மத்ஸ்ய மீனவர் குளத்தில் இருக்காளே தவிர நான் பூர்வத்தில் அப்சரசோடு பொண்ணோன்னு அவளுக்கு தர்மங்கள்லாம் அப்படி தெரிஞ்சிருக்கு. இல்லை பகவான் தாயாராக வரிப்பானோ. இந்த மத்ஸ்யகந்தி அப்பேற்பட்டதான மாமுனிவர் இடத்துல தர்மத்தை சொல்றா. குலஸ்ய சதிருஷம் வக்கிம் கிம் ஸ்ருதஸ்ய தபஸ்ச கிம் த்வம் வை வசிஷ்டதாயாதஹ குலசீல சமன்விதஹ கிம் சிகீர்ஷசி தர்மஜ்ஞ மன்மதேன பிரபீடிதः துர்லபம் மானுஷம் ஜன்ம புவி பிராமண சத்தமே தத்ராபி துர்லபம் மன்யே பிராமணத்துவம் விசேஷதா என்று அவருக்கு நினைவு மூற்றா தர்மத்தை. உடனே பராசரர் காவினீதம் முனிம் பிராஹ மிருதுபூர்வமிதம் வச்சः கன்யாஹன் விஜசார்தூலே புக்த்வா குந்தாசி காமதः அமோகவீர்யஸ்த்வம் பிரம்மன் கா கதிர்மே பவேதிதி பிதரங் கிம் ப்ரவீம் யக்ஞ சகர்பா சேத் பவாம்யஹம் த்வம் கமிஷ்யசி புக்த்வா மாம் கிம் கரோமி வதஸ்வதது என்று அந்த மாமுனியை பிரார்த்தனை பண்ணினா. நான் கன்யாவஸ்தையில் இருக்கக்கூடியதான குழந்தையாச்சே, நீர் இந்த மன்மதனால பீடிக்கப்பட்டதான இந்த ஹிருதயத்தினால என்ன தீன்றேளே. ஒரு கால் ரிஷி கர்ப்பம் ராத்தாங்காது சொல்லுவா. உங்க தேஜஸ்னால எனக்கு புத்திரோத்பத்தியானா நான் என்ன பண்ணுவேன், என் அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று பராசரரை பார்த்து கேள்வி கேட்கிறா. அங்க இப்போதான் இங்க பகவான்கிறது பராசரர் நிரூபிக்கிறார். உடனே உனக்கு என்ன வரம் கேளு. காந்தேத்ய மத்பிரியங்கிருத்வா கன்யைவத்வம் பவிஷ்யசி விரணீஷ்வஜ வரம் பீருஹின் துவம் இச்சசி பாமினி என்று. மா குழந்தை, உனக்கு என்னால் ஏற்படுற இந்த குழந்தையினால உனக்கு உன்னோடு இந்த கன்னிகையான அவஸ்தை இருக்கு, அதுக்கு எந்த ஒரு பாதையும் ஏற்படாது. நீ கன்னிகையாவே இருப்ப. மேலும் உனக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டுக்கோ என்று பராசரர் அருள் செய்கிறார். உடனே யதா மே பிதரௌ லோகே ந ஜானீதோ ஹி மானத கன்யாவ்ரதம் ந மே ஹன்யாத் ததா குருத்விஜோத்தம புத்ரஸ்ச த்வத் சமஹ் காமம் பவேத் அத்புத வீர்யவான் கந்தோயம் சர்வதா மே ஸ்யாத் யௌவனம் ச நவம் நவம். உடனே சொல்றார், எனக்கு உங்களுக்கு சமமான ஒரு புத்திரன் வேணும் என்று வரம் கேட்டுக்கிறா. மேலும் இந்த மத்ஸ்யகந்தம் அவ சொன்னாலா, எனக்கு இந்த மத்ஸ்யகந்தமும் ஒரு மாதிரி விரூபமாக இருக்கிற என்ன போய் நீங்கள் மன்மதனால மோகிக்கப்பட்டதான ஹிருதயத்தினால என்ன கைப்பிடிச்சேரேன்னு கேட்ட உடனே அவர் எப்போ இந்த அம்மாவோட கையை பிடிக்கிறாரோ அப்பயே அவளோடு இந்த மத்ஸ்யகந்தம் அவளோட விரூபங்கள்லாம் விலகி அப்சரஸ்திரீ போல ஆனாலாம். மான் இடையால் என்கிறான் மிருகாட்சிங்கிற மாதிரி இங்க மிருகனாபி சுகந்தாந்தாங் கிருத்வா காந்தாம் மனோகரம் என்று
எப்படி கிருஷ்ண பகவான் அங்கே மதுரா பிரவேசம் பண்ணி அங்கே திருவக்கரைய நிமித்தினாலோ அதுபோல இவர் கை கரஸ்பர்ஷம் ஏற்பட்டோடனே இந்த அம்மாவுக்கு எல்லாம் நிவர்த்தியானதாம். ஆனால் இங்கே அதை திருப்பி கேட்டுக்கிறா. நந்தோயம் சர்வதாமே சியாத்து யௌவனஞ்ச நவன்னவம். எப்போதுமே நான் இது போலேயே வாசனையாக இருக்கணும், எப்போதும் நவயௌவனமாக இருக்கணும் என்று பிரார்த்தனை பண்ண பராசரர் ததாஸ்து என்று அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி, ஸ்ருணு சுந்தரி புத்திரஸ்தே விஷ்ணுவம்சசம்பவ சுச்சி பவிஷ்யதி ச விக்யாத ஸ்திரைலோக்கியே வரவர்ணினி என்று சாட்சாத்து விஷ்ணுவம்சமான குழந்தை உனக்கு பிறப்பான். புராணகர்த்தா புத்திரஸ்தே பவிஷ்யதி வரானனே வேதவித் பாககர்த்தா ச க்ஷாதஸ்ய புவனத்ரயே. அவர் வேதங்களை விபாகம் பண்ணி லோக உத்தாரணமான காரியங்கள்லாம் பண்ண போறார். மேலும் நைஷ்டிக பிரம்மச்சரிய விரதத்தில் இருக்கக்கூடியதான பிரம்மச்சாரி, நீயோ கன்னிக அவஸ்தையில் இருக்கிற பெண்மணி பிறக்க போறதோ என்றுமே லோகத்தில் ஜென்மாத்தியஸ்ய யதோன்வயாத்து என்கின்ற பிரம்மசூத்திர வாக்கிய பிரதிபாதனான பகவான், அஜனான பகவான் அவதரிக்கிறான். அவனோடு சங்கல்பதனாலேயே பெரிய பெரிய அப்சர ஸ்திரீகள்லாம் பார்த்துருக்கேன். அவளிடத்துலலாம் எனக்கு கூட இது மாதிரி ஒரு சஞ்சலம் ஏற்பட்டதில்லை. உன்னிடத்தில் ஏற்பட்டதுன்னா அதுக்கு காரணம் பகவத் சங்கல்பம் என்று தெரிஞ்சுக்கோ அப்படின்னு தைரியம் சொல்றார். உடனே தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் என்று கிருஷ்ண பரமாத்மா போல இந்த யமுனா தீபத்தில் 16 வயசு பாலகனாக எப்படி சூரியன் உதிச்சொடனே இங்கே பத்மம் மலர்றதோ அதுபோல பராசரனுடைய தேஜஸினால இங்கே வியாசர் மலர்றார். நம பத்ம பிரபோதாய என்கின்றா போலே சாபி சத்யவதி ஜாதா சத்யோ கர்ப்பவதி சதி சுஷுவே யமுனாத்வீபே புத்திரம் காமமிவாபரம் ஜாதமாத்ரஸ்து தேஜஸ்வீத் தாம் உவாச்சஸ்வமாதரம் தபஸ்யேவ மனः கிருத்வா விவிஷே சாதி வீர்யவானே கச்ச மாதः யதா காமம் கச்சாம்யஹமதः பரம் தபः கர்த்தும் மகாபாகே தர்ஷயிஷ்யாமி வை ஸ்மிருதாः மாதர்யதா பவேத் காரியம் தவ கிஞ்சித் அனுத்தமம் ஸ்மர்த்தவ்யோஹம் யதா சீக்ரம் ஆகமிஷ்யாமி பாவினி ஸ்வஸ்திதேஸ்து கமிஷ்யாமி த்யக்த்வா சிந்தாம் சுகம் வச என்று சத்யவதி மாதாவை நமஸ்காரம் பண்றார். எப்படி அஞ்சனாக்கு ஆஞ்சநேய சுவாமி 16 வயசு பாலகனாக தோன்றி காட்சி அளித்தாரோ, அஞ்சனாத்ரியில அது போன்று 16 வயசு பாலகனாக வியாசர் அவதரித்து அம்மாவை நமஸ்காரம் பண்ணி, அம்மா நான் தபஸுக்கு கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பினாராம். வியாசர் சாட்சாத்து பகவத் விஷ்ணு கலா ஞான கலாவதாரம் அப்படின்னு பெரிவாலாம் சொல்றார். அம்மாவுக்கு நீ எப்பெல்லாம் உனக்கு என்னோட தேவை இருக்கோ என்னை நினைத்தேன்னா நான் உன் முன்னாடி தோன்றுவேன் என்று அனுகிரகம் பண்ணி, மேலும் ஸ்வஸ்திதேஸ்து கமிஷ்யாமி த்யக்த்வா சிந்தாம் சுகம் வச இது ஒரு கனவா நினைச்சு
மறந்துரு என்று, அப்போதான் உனக்கு நிம்மதி ஏற்படும். சுகம் வச என்று அவளுக்கு ஒண்ணுமே புரியல. சின்ன குழந்தையா இருக்கிறதான மத்ஸ்யகந்தி க்ஷணத்துல எல்லாம் நடக்கிறது. திடீர்னு பகவான் பிரத்யட்சமாறான்னா எப்படி இருக்கும்? கதை கேட்கறது போதே நமக்கு பகீருங்கிறது. திருப்பி அவளோடு அந்த மீனவர் கூட்டத்துக்கே திரும்பினாள். அப்பேற்பட்டதான வியாசர் அந்த தீபத்தில் பிறக்கிறதுனால அவருக்கு வைபாயினர்னு பேரு. கிருஷ்ணன் தான் பேர் வைக்கிறார் பராசரர். கிருஷ்ணன் பேரு வைபாயினர், கிருஷ்ண வைபாயினஹா என்று ஆனார். ஜாதமாத்ரோ ஜகாமாஷு விருத்திம் விஷ்வம் ஷயோகதா தீர்த்தே தீர்த்தே கிருதஸ்நாதஹ சசாரே தப உத்தமம் ஏவன் வைபாயினோ ஜக்ஞே சத்யவத்யாம் பராசராத் சகார வேத சாகாங்ஸ்ச பிராப்தம் ஞாத்வா கலேர்யுகம். வேத சாகாஸ்ச என்று வேத சாக்கைகளை பிரித்து ரிக்கா இருக்கிறதெல்லாம் ஒரு பாகமாக ஆக்கி ரிக்வேதம், யாதுஷம், சாமம், அதர்வணம் என்று விபாகம் பண்ணி அதுக்குண்டான வேத பிரவர்த்தகர்கள் சிஷ்ய பிரசிஷ்யர்களை உண்டு பண்ணுறார். 18 புராணங்கள் பண்ணுறார். வியாசரோடு முக்கியமான காரியம் 18 புராணம், பிரம்மசூத்திரம், மகாபாரதம் என்ற வியாசரோடு ஒர்க்கு நமக்கு ரொம்ப ஒரு பாரதத்தில் பிறந்தவனும் தெரிஞ்சுக்க வேண்டியதான விஷயங்கள் நமக்கு அப்படியான ரத்னங்களான விஷயங்களை நமக்கு தந்தார் வியாசர். புராண சம்ஹிதாஸ்சக்ரே மகாபாரதம் உத்தமம் சிஷ்யான் அத்தியாபியாமாஸ வேதான் கிருத்வா விபாகஷாஹ சுமந்தும் தைமனிம் பைலம் வைஷம்பாயனமேவ ச அசிதம் தேவலம் செய்வ சுகம் செய்வ ஸ்வமாத்மஜம் என்று அந்தந்த பரம்பரையை ஏற்படுத்தி நமக்கெல்லாம் பெரிய பரமானுகிரகம் பண்ணினார். இப்படியான இந்த வியாச சரித்தம் இங்கே சம்சயோத்ர நகர்த்தவ்யா சம்பவே முனிசத்தமாக மகதான் சரிதே செய்வ குணாகிராஹ்யாக முனேரிதி என்று என்ன இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு சந்தேகமே படாதீங்கோ. ஏன்னா மகான்கள் சரித்திரம் அப்படி தான் இருக்கும். அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நமக்கு அருகத்தை கிடையாது. எப்படி சத்யவதி அப்சரஸ்திரீக்கு அந்த அத்ரிகா மத்சியமான அபாவயத்தில் பொருட்களையோ அது போன்றதாக இந்த ஒரு கதை அமையப்பெற்றது என்று ஒரு ஆச்சரியமான வைபவம் பொருந்தியதான கதை. வியாசாவதாரம் தாதோ பிரம்ம ஜிக்ஞாசா என்று பிரம்மசூத்திரத்தை ஞாத்தும் இச்சுஹு ஜிக்ஞாசுஹு என்று முதல்ல பிரம்மத்தை அடையணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் நமக்கு வரணும். அதை அடையணும் அப்படிங்கிற மார்க்கத்தை நமக்கு வகுத்தவர் வியாசர். அதுக்கு சூத்திரபாஷ்யம் பண்ணுவார் பகவத்பாதால் என்று ஒரு பெரிய உபகாரம் பண்ணின வியாசரோட சரித்தம் கேட்கறதுனாலேயே நமக்கு எல்லா துர்கதியும் நீங்கி சர்வ சௌக்கியங்களும் ஏற்படுறது என்று பலஸ்ருதியோட பூர்த்தி பண்றார். ஏதத் சுபமாக்கியானம் ஸ்ருணோதி ஸ்ருதிமான் நரஹ ந துர்கதிம் அவாப்னோதி சுகி பவதி சர்வதா என்று பெரிய பாக்கியம். எல்லாரும் இந்த வியாச சரிதத்தை அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த சரிதத்தை இப்போ நம்ம சொன்னோம்.
வியாசரோட சரணாரவிந்தத்திலேயே சமர்ப்பணம் பண்ணி பூர்த்தி பண்ணிக்கிறோம். சத்குரு மகாராஜ் கி ஜெய்.